வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் விடுதலை நாள் வேகமாக நெருங்கி வருகிறது. நாளை மறுதினம் ஏப்ரல் 2ஆம் தேதியைத்தான் ட்ரம்ப் அமெரிக்காவின் விடுதலை நாள் என்று அறிவித்தார். அன்றுதான் உலகளவில் அமெரிக்காவின் வரி விதிப்புகளை அறிவிக்கப் போவதாக கூறியிருந்தார். அண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோ தொடங்கி ஐரோப்பிய நாடுகள் சீனா, இந்தியா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா என்று விதிவிலக்கில்லா வரி விதிப்புகள் என்று அறிவித்துள்ளார். கனடாவில் தேர்தல் வரவுள்ளதால் 2வது வாரமாக பிரச்சாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கனேடிய பிரதமர் மார்க் கார்னி, அமெரிக்காவுடனான கனடாவின் பழைய உறவு நமது பொருளாதாரங்களின் ஆழமான ஒருங்கிணைப்பு, இறுக்கமான பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு ஆகியவை அடிப்படையில் முடிந்துவிட்டன என்று கூறினார். நாளை மறுதினம் ட்ரம்ப் புதிய வரி விதிப்புகளை அறிவித்தால் கனடா பதிலடி இறக்குமதி வரிகளை அறிவிக்கும் என்று அவர் கூறினார். எம்மிடம் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன. எமது வரி விதிப்புகள் அமெரிக்கா மீது அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கார்னி கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தில் லிபரல் கட்சியின் தலைவர் பிரதமர் மார்க் கார்னி ஒன்டாரியோ மாகாணத்தில் டொரண்டோவில் இன்று பிரச்சாரம் செய்கிறார். கன்சர்வேட்டிவ் தலைவர் நியூ பிரான்ஸ்விக் மாகாணத்திலும் NDPயின் தலைவர் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் பிரச்சார நடவடிக்கைகளில் உள்ளார்கள். ட்ரம்ப் தமது ஏப்ரல் 2ஆம் தேதி வரி விதிப்பை பரஸ்பர இறக்குமதி வரி என்று தெரிவித்தார். அதன் அர்த்தம் எந்த நாடுகள் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு வரி விதிக்கின்றனவோ அந்த நாடுகளின் ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா அதிக வரி விதிக்கும். அதற்கு மறுநாள் ஏப்ரல் 3ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் அறிவிக்கப்பட்ட அனைத்து வாகனங்களுக்குமான இறக்குமதி வரி நடைமுறைக்கு வர வேண்டும். வாகன இறக்குமதி வரி அறிவிப்புக்கு பின்னர் ட்ரம்ப் மற்றும் கார்னி பலவிதமான சிக்கல்களை பற்றி விவாதிக்க தொலைபேசி உரையாடலை நடத்தினார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் ட்ரம்புடன் கார்னி நடத்திய முதல் உரையாடல் இது. இரு தலைவர்களும் தொலைபேசி அழைப்பை ஆக்கப்பூர்வமானது என்று விவரித்தனர். அதே நேரத்தில் இரு நாடுகளும் பெருமளவிலான இறக்குமதி வரிகளை முன்னோக்கி நகர்த்துவதால் இன்னமும் அதிகரித்து வரும் வர்த்தக போர் தடையின்றி தொடர்கிறது. லிபரல் கட்சியின் தலைவர் கார்னி 1965ஆம் ஆண்டு கையெழுத்திட்ட அசல் கனடா அமெரிக்க வாகன தயாரிப்புகள் ஒப்பந்தத்தை தனது வாழ்நாளில் பார்த்த மிக முக்கியமான ஒப்பந்தம் என்று அழைத்தார். ட்ரம்பின் இறக்குமதி வரியுடன் அது முடிந்துவிட்டது என்றார். இந்த முறிவு கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இதுவரையில் இருந்த பொருளாதார ஒருங்கிணைப்பின் ஒரு பெரிய முறிவை குறிக்கிறது என்று தெரிவித்திருந்தார். பிரதமர் கார்னி ஏற்கனவே கனடாவை வாஷிங்டனில் இருந்து விலகி பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனை நோக்கி ஒரு கண் வைக்க தொடங்கியுள்ளார். பிரதமர் அந்த 2 நாடுகளை மிகவும் நம்பகமானதாக கருதுகிறார். கார்னி அது பற்றி கூறிய போது, அதனால்தான் நான் பிரதமர் என்ற முறையில் எனது முதல் சர்வதேச பயணத்தை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனுக்கு செல்ல தேர்ந்தெடுத்தேன் என்றார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் கனேடிய பிரதமர்கள் தமது முதல் சர்வதேச பயணத்தை அமெரிக்காவுக்கு நடத்துவது நீண்டகால சம்பிரதாயம். ட்ரம்பின் புண்ணியத்தில் அது கைவிடப்பட்டுள்ளது. பிரதமர் கார்னியுடன் நடத்திய தொலைபேசி அழைப்பின் பின்னர் கனடா பற்றிய ட்ரம்பின் ஆச்சரியமான கருத்துக்கள் இருந்த போதிலும் கனேடிய வெளியுறவு கொள்கை வல்லுநர்கள் எந்த வகையிலும் அமெரிக்க ஜனாதிபதியின் தந்திர நோக்கத்தால் ஏமாற்றக்கூடாது, அது கனடாவை ஒரு அமெரிக்க நாடாக மாற்றிவிடும் என்று எச்சரித்துள்ளார். அவரது முன்னோடியான ட்ரூடோவை போலவே கார்னியும் அமெரிக்காவிலிருந்து விலகி இருப்பதை அங்கீகரிக்கிறார். அவர் கனடாவின் சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான உயர்ந்த சக்தியுடன் புத்திசாலித்தனத்தை பொருத்துவதற்கு தயாராக இருப்பதாக தோன்றுகிறது. கனேடியர்களும் அதையே உணர்வதை சமீபகால புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நேற்று மார்க் கார்னியின் லிபரல் கட்சி 44% ஆதரவுடன் இருக்க கன்சர்வேட்டிவ் கட்சி 36% இருந்தது. இன்று லிபரல் கட்சி 2% உயர்ந்துள்ளது. கன்சர்வேட்டிவ் 1% குறைந்துள்ளது. தேர்தலுக்கு பின் கனடாவின் அடுத்த தலைவர் சமாதான காலத்தில் ஆட்சி செய்ய போவதில்லை. பொருளாதார மற்றும் நிதி யுத்தத்தின் போது ஆட்சி செய்வார். எனவே கார்னியின் அடுத்த படிகள் தேசத்தை பலவீனப்படுத்தக்கூடிய மற்றொரு வர்த்தக தாக்குதலை அடுத்து நிதானமாகவும் வேண்டுமென்றே வடிவமைக்கப்பட வேண்டும். அவர் கடக்க வேண்டிய இறுதி பரீட்சை வாக்குப்பட்டியில் வெற்றி தோல்வியை மட்டும் தீர்மானிக்காது, அது கனடா என்ற தேசத்தின் இருப்பை நன்றாக தீர்மானிக்கும்.
கனடா மீதான ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்புகள் கனடாவில் பெரிய மாற்றம் எதையும் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. அமெரிக்க பொருட்களை புறக்கணித்தல், அமெரிக்க பயணத்தை ரத்து செய்தல் ஆகியவை மட்டுமே வெளிப்படையாக தெரிகின்றன. கனடாவில் விலைவாசியில் மாற்றமோ அல்லது பதட்டமோ காணப்படவில்லை. அதற்கு காரணம் ட்ரம்பின் அமெரிக்க வரி விதிப்பு 2 தடவை ஒவ்வொரு மாதம் பிற்போடப்பட்டுள்ளது. ஆனால் கனேடிய எல்லைக்கு தெற்கே அமெரிக்காவில் பதட்டம் தெரிவதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. அதற்கு காரணம் ஏப்ரல் 3ஆம் தேதி வரப்போகும் வாகனங்கள் மீதான வரி விதிப்பு. அது அமெரிக்காவில் கார்கள் உட்பட வாகனங்களின் விலைகளை பல ஆயிரம் டாலர்கள் எகிர வைத்துவிடும். ஏனென்றால் ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதியாகும் கார்களுக்கு மட்டும் வரி விதிப்பை அறிவிக்கவில்லை. அமெரிக்காவின் அனைத்து வாகன இறக்குமதிகளுக்கும் வரி விதிப்பை அறிவித்துள்ளார். அமெரிக்க தொழில்துறை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி அமெரிக்கா முழுவதும் உள்ள வாகன டீலர்ஷிப்கள் இந்த வாரம் வாடிக்கையாளர் வருகையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டன. அவை பதட்டமான வருகைகள். ஏனெனில் செலவு உணர்வுள்ள வாங்குபவர்கள் அடுத்த சில ஆண்டுகளில் விலைகள் மற்றும் பராமரிப்பு செலவுகளில் சாத்தியமான உயர்வை தவிர்க்க விரும்புகிறார்கள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் பாகங்கள் மீதான 25% இறக்குமதி வரி வியாழக்கிழமை நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறக்குமதி வரி அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களின் விலைகளை மட்டும் எகிர வைக்காது. அமெரிக்க தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் கார்களின் விலைகளையும் ஆயிரக்கணக்கான டாலர் மூலம் எகிர வைக்கும். ஏனென்றால் 100% முழுமையான அமெரிக்க கார் என்று எதுவும் கிடையாது. கடந்த ஆண்டு அமெரிக்க தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்ட அனைத்து 10.2 மில்லியன் கார்களும் கணிசமான எண்ணிக்கையிலான இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்கள் கொண்டவை. ஒரு சராசரி அமெரிக்க காரில் 40% பாகங்கள் கனடா மற்றும் மெக்சிகோவில் உருவாக்கப்பட்டவை. கனடாவில் எஃகு மற்றும் அலுமினியத்தின் இருப்பு, மெக்சிகோ தொழிலாளர்களின் குறைந்த ஊதியம் ஆகியவை மலிவாக கார் பாகங்களை தயாரிக்க வைத்தன. இப்போது அமெரிக்கர்களுக்கு எஃகு மற்றும் அலுமினியத்திற்கும் 25% வரி விதிப்பு, கார் பாகங்களுக்கும் 25% வரி விதிப்பு வருகிறது. காக்ஸ் ஆட்டோமோட்டிவ்ஸின் கூற்றுப்படி கார் வாங்குவதில் இந்த வார எழுச்சிக்கு பின்னர் புதிய மற்றும் பயன்படுத்திய கார் விலைகள் அதிகரிக்கும் போது வாகன விற்பனை குறையும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் சில மாடல் கார்கள் அமெரிக்க சந்தையிலிருந்து முழுமையாக அகற்றப்படும். இந்த காட்சியை நாம் கனடாவில் முன்பே பார்த்திருக்கிறோம். கோவிட் சமயத்தில் விநியோகம் தடைப்பட்டது, கார் விலைகள் உயர்ந்தன. அது கனடா மற்றும் அமெரிக்காவில் ஒரே மாதிரியாக இருந்தது. அமெரிக்கா காக்ஸ் அமைப்பின் நிர்வாக ஆய்வாளர் எரின் கீட்டிங் இந்த முறை விலை உயர்வு முற்றிலும் மாறுபட்ட காரணங்களுக்காக இருக்கும். அமெரிக்க கார் சந்தை மற்றொரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை தாங்காது என்று தெரிவித்தார். அவரது கூற்றுப்படி கார் பிராண்ட்களான ஃபோர்ட், கிரைசர், GM அல்லது ஹோண்டா போன்ற வட அமெரிக்காவில் அசெம்பிள் செய்யப்பட்ட காரின் விலை $4,000 முதல் $10,000 வரை அதிகரிக்கலாம். மின்சார கார்களின் விலை குறைந்தபட்சம் $12,000 கூடும். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் வசிக்கும் மிகுவல் கோலம் CNN தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில், நாங்கள் தேர்ந்தெடுத்த வாகனத்தின் மீது $12,500 விலை ஏற்படலாம் என்று டீலர் தெரிவித்தார். அதைவிட குறைந்த விலை உயர்வு ஏற்பட்டாலும் புதிய கார் வாங்க அவரும் அவரது மனைவியும் தயங்குவார்கள் என்று கோலம் மேலும் கூறினார். அமெரிக்காவில் புதிய கார்களின் விலையை ஒரு கவலையாக இருக்கும் நிலையில் பழைய கார் மாடல்களுக்கான பராமரிப்பு செலவு சில அமெரிக்கர்களை கவலையடைய செய்துள்ளது. நியூ ஜெர்சியாவை சேர்ந்த ராபர்ட் வியாட் தனது 9 ஆண்டு பழைய காரான மெர்சிடிஸ் பென்ஸ் GLE 350ஐ விற்று புதிய டொயோட்டோ காரை அவசரமாக வாங்கியுள்ளார். அவர் முதலில் அடுத்த 2 ஆண்டுகளின் பின் ஒரு காரை வாங்க திட்டமிட்டார். ஆனால் ட்ரம்பின் இறக்குமதி வரி திட்டங்களால் விரைவில் அதை வாங்கினார். பழைய காரின் அந்த பராமரிப்புக்கு நான் பயந்தேன். கார் பாகங்கள் விலை எகிரிவிடலாம். ஒரு புதிய வாகனம் பழுதடைவதற்கு சில வருடங்கள் ஆகும். அதற்கிடையே எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடலாம் என்றார். ட்ரம்பின் வரி விதிப்பு இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை. இன்னமும் 2 தினங்களில் வரி விதிப்பு வருமா என்று தெரியாது. இருப்பினும் அமெரிக்காவில் நிச்சயமற்ற தன்மையை குறைக்க முடியவில்லை.
ட்ரம்ப் என்பிசி தொலைக்காட்சியின் கிறிஸ்டன் பெல்கருக்கு கொடுத்த நேர்காணலில் வெளிநாட்டு கார்களின் விலை உயர்வை ஊக்குவிப்பதாக கூறினார். ஏனெனில் வெளிநாட்டு கார்களின் விலை உயர்ந்தால் மக்கள் அமெரிக்க கார்களை வாங்கப் போகிறார்கள் என்றார். ஆனால் அமெரிக்க கார்களில் 40% வெளிநாட்டு பாகங்கள் உள்ளதை அவர் கவனத்தில் எடுக்கவில்லை. அவற்றை அமெரிக்காவில் தயாரிப்பதென்றால் தொழிற்சாலை அமைக்கவே பல மாதங்கள் எடுக்கும். கனடாவின் எஃகு மற்றும் அலுமினியத்தின் இருப்பு, மெக்சிகோ தொழிலாளர்களின் குறைந்த ஊதியம் ஆகியவை அமெரிக்காவில் இல்லை. ஆனால் உத்தரவாதமாக விலை உயர்வு உண்டு. ட்ரம்பின் இறக்குமதி வரி நிச்சயம் வருமா என்று காத்திருக்கும் போது வாகன உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை குறைக்க அதிக வாய்ப்புள்ளது. இது விநியோக சரிவுக்கு வழிவகுக்கும். குறைந்த விநியோகத்துடன் டீலர்ஷிப்கள் வரும் மாதங்களில் தங்கள் விலைகளை உயர்த்தும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைவது குறித்து தொழில்துறை கவலைகளில் உள்ளன. வாகன உற்பத்தியாளர்களுக்கான இறக்குமதி வரியை மீண்டும் தாமதப்படுத்த போவதில்லை என்று ட்ரம்ப் கூறியிருந்தாலும் இறக்குமதி வரி நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரே அல்லது பின்னரோ ட்ரம்ப் தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம். அந்த நிச்சயமற்ற தன்மை காரணமாக வாகன உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை தாமதப்படுத்துவதன் மூலம் சமாளிக்க பார்ப்பார்கள். ட்ரம்பின் இறக்குமதி வரி கொள்கை வியாழக்கிழமை உறுதிப்படுத்தப்படுமா அல்லது ஜனாதிபதி தனது வாக்குறுதிகளில் தளர்வாரா என்பது யாருக்கும் தெரியாது. அவ்வளவு ஏன் அவருக்கே கூட தெரியாதிருக்கலாம்.